Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ நம்ம இன்னைக்கு எடிட்டோரியல்ல ஒரு ஆர்டிகல் தான் பார்க்க போறோம். என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டே இன்வெஸ்டட், இந்தியா ஷுட் நாட் டெய்லர் இட்ஸ் டைஸ் வித் ஈரான் டு யூஎஸ் ஃபாரின் பாலிசி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா அவங்களுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை யூஎஸ் அவங்க நாட்டோட ஃபாரின் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க தேவையில்ல அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ யூஎஸோட ஃபாரின் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈரானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுகளில் மாற்றம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய ஆண்டுகளில் மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? என்னன்னா இந்த ஈரானில் நம்ம சபாகர் போர்ட் அப்படிங்கிறத இப்போ டெவலப் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டியை நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதே நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்போம் அப்படின்னா 2003 தான் இந்த ப்ராஜெக்டுக்கான ஒரு இனிஷியல் ஐடியா எல்லாமே 2003 வந்திருக்கும். ஆனால் 2003 நம்மளால ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈரான் அப்படிங்கிற நாடு அணு ஆயுதங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேலே நாங்கள் பொருளாதார தடை போடுறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் மேலே 2003-2004 காலகட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா ஒரு எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத போடுறாங்க. அமெரிக்காவும் யூஎன்னும் சேர்ந்து எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், அதாவது பொருளாதார தடை அப்படிங்கிறத போடுறாங்க. அப்போ ஒரு பொருளாதார தடையை போட்டோம்னா நம்மளால அவங்க கூட வர்த்தகம் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ 2003 இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இனிஷியலா ஒரு நல்ல பிரைட்டா ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது டிப்ரெஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அப்படிங்கிறது 2015 வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டை நோக்கி வருது. ஓகேங்களா? எப்போனா 2015. ஏன் 2015 அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டீல் ஒன்று சைன் பண்றாங்க. அது என்ன டீல் அப்படின்னு பார்த்தோம்னா JCPOA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறதா அந்த டீல். ஓகேங்களா? 2015 ஈரான், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு டீலை வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ஸ்டோரி தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த டீலை அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்கெல்லாம் யாரோட சைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஈரானோட சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன ஒரு டீல் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நாங்க அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறத பண்றோம், யுரேனியமை என்ரிச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து நாங்க பவர் ப்ரொடக்ஷனுக்காக தான் பண்றோம், அணு ஆயுதத்துக்காக பண்ணல அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போ வேணாலும் இந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எங்க நாட்டில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்ப நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறத நாங்க பண்றோம் ஈரான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா அது வந்து அணு ஆயுதங்களுக்காக பண்ணல, நியூக்ளியர் எனர்ஜிக்காக, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்காக தான் அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்க நாட்டோட வளர்ச்சியும் நாங்க பார்த்தாகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி 2018 இந்த டீல் சைன் ஆகுது. ஓகேங்களா? இந்த டீல் சைன் ஆகி முடிச்ச அடுத்த வருஷமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2016 நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஈரான் போறாங்க. ஓகேங்களா? மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் வந்து நமக்கு ஈரான் போறாங்க. ஈரான் போயிட்டு இந்த டீலை ஒன்று சைன் பண்றாங்க. ஓகேங்களா? சபாகர் போர்ட்டை டெவலப் பண்றதுக்கான டீலை வந்து சைன் பண்றோம். அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் நல்லா ஃபாஸ்டா ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2018 இந்த ப்ராஜெக்ட்ல மறுபடியும் ஒரு தடை ஏற்படுது. ஓகேங்களா? 2018 என்ன ஒரு தடை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்த ட்ரம்ப் என்ன பண்றாரு, இந்த டீல்ல இருந்து வெளியே வராரு. ஓகேங்களா? இந்த டீல்ல இருந்து நாங்க ஈரான் சொல்றதை நம்ப மாட்டோம், ஈரான் இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ நாங்க வெளியே வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரம்ப் வெளியே வந்தது மட்டும் இல்லாம மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பொருளாதார தடை அப்படிங்கிறத போடுறாங்க. ஓகேங்களா? மறுபடியும் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத போடுறாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத மறுபடியும் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய இந்த டீல் பாதிக்கப்படுது. 2016 போடப்பட்ட இந்த டீல் வந்து பாதிக்கப்படுது. எதனால பாதிக்கப்படுது அப்படின்னா அமெரிக்கா ஒரு நாடு மேல பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது போடுறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்டு மேல வர்த்தகம் அப்படிங்கிறது பண்ண முடியாது. எந்த ஒரு கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ண உள்ள வரமாட்டாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு காஸ்ட் அதிகமாக ஆரம்பிக்கும், பொருட்களோட காஸ்ட் எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப இந்தியாவுக்கு இப்ப மறுபடியும் ஒரு சிக்கல். ஏன்னா நம்ம சபாகர் போர்ட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் 2 வருஷத்துல. ஆனா மறுபடியும் அமெரிக்கா பொருளாதார தடையை போட்டோடனே இந்தியாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல,
அந்த இடத்துல அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள வராங்க. என்ன காம்ப்ரமைஸ் அப்படின்னா, இந்தியாவுக்கு அந்த பொருளாதார தடைகள் மேல இருந்து ஒரு விலக்கு அளிக்கிறாங்க. இந்தியா மட்டும் ஈரான் கூட ட்ரேட் பண்ணிக்கலாம், அவங்க மேல நாங்க பொருளாதார தடைகளை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்றாங்க. ஸோ அமெரிக்கா இதை சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2018 அப்படின்னு பார்க்குறப்ப அமெரிக்கர்கள் ஆப்கானிஸ்தான்ல வந்து இருந்திருப்பாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் அமைப்புக்கும் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து சண்டை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி 2018 அந்த காலகட்டத்தில எல்லாம் இந்தியா சபாகர் போர்ட் வழியா தான் அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் வழியா தான் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு உணவுப் பொருட்கள் எல்லாமே வழங்கிட்டு இருந்தோம். சரிங்களா? அப்ப இந்தியாவை இந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்றதுக்கு அலோ பண்றதன் மூலியமாக நமக்கு அமெரிக்காவுக்கு அதுல நிறைய பாசிபிலிட்டிஸ், நிறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால 2018 என்ன பண்றாங்க, இந்தியா அவங்களுக்கு வந்து அந்த விலக்கு அளிக்கிறோம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2024 இப்போ வரோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானோட எந்த நாடெல்லாம் அந்த வர்த்தக தொடர்பு அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்களோ அவங்க மேலேயுமே வந்து இந்த பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இப்போ எதுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அமெரிக்கர்களோட படை ஆப்கானிஸ்தான்ல இல்லை, அவங்க விலகி போயிட்டாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான்ல தாலிபானோட ஆட்சி நடக்குது. இப்போ அமெரிக்காவோட ஒன்லி எய்ம் என்னன்னா, ஈரானை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை வந்து எடுக்கிறாங்க. ஈரான் அங்க இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டுறாங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெஸ்புல்லா, நமக்கு ஹமாஸ் வர மாட்டாங்க, ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்ப ஈரான் மேல ஈரான் கூட யாரெல்லாம் பொருளாதார அந்த ஒரு ட்ரேடை வச்சுக்கிறாங்களோ அவங்க மேல நாங்க சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை பார்த்து தான் இந்த டீல் சைன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுதான் அந்த பேக்ரவுண்டா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட்ல தான் நமக்கு இந்த ஈரான் இந்தியா சைன் பண்ண இந்த சபாகர் போர்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அமெரிக்கா எதற்காக இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ என்ன காரணம் அப்படிங்கறத பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் the Chabahar port is critical for India's connectivity plans அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்தியாவோட கனெக்டிவிட்டி பிளான்ஸ் எங்க கனெக்ட் பண்றாங்க, சென்ட்ரல் ஏசியாவோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த சபாகர் போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம். ஓகேங்களா? கேட்வே ஆஃப் இந்தியா டு சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கேட்வே ஆஃப் இந்தியா டு சென்ட்ரல் ஏசியானா எது, நமக்கு இந்த சபாகர் போர்ட் தான். அந்த சபாகர்ல பார்த்தோம்னா பஷீதி அப்படிங்கிற போர்ட், ஷாஹித் பஷீதி அப்படிங்கிற போர்ட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த போர்ட் தான் நமக்கு சரி இந்த இங்க கொடுத்துருக்காங்க ஷாஹித் பெகிஸ்தி அப்படிங்கிற இந்த போர்ட் தான். சபாகருங்கிறது ஊர் பேரு, அதுல இருக்கக்கூடிய அந்த போர்ட் துறைமுகத்தின் பேர் தான் வந்து ஷாஹித் பெகிஸ்தி அப்படிங்கிற அந்த ஒரு பேர். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த போர்ட்டை டெவலப் பண்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கனெக்டிவிட்டி பிளான்ஸ்க்காக ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட், இட் ஆஃபர்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ரூட் டு ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா பை bypassing பாகிஸ்தான் அலோவிங் பெட்டர் ட்ரேட் வித் சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, முதல்ல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய என்ன விஷயம்னா ஆல்டர்னேட் ரூட் டு ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்கானிஸ்தான் போகணும்னு நினைச்சாவோ இல்ல சென்ட்ரல் ஏஷியா போகணும்னு நினைச்சாலோ நம்ம யாரை தாண்டி தான் போகணும், பாகிஸ்தானை கடந்து தான் போகணும், இல்லைன்னா கடல் வழியா சுத்தி தான் வரணும். ஓகேங்களா? அப்படியே சுத்தி போனாலுமே நமக்கு அந்த சைடு பார்டர் ஃபுல்லா சைனா தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கடல் வழியாகவும் போக முடியாது, நிலம் வழியாகவும் எங்க போக முடியாது, நமக்கு ஆப்கானிஸ்தான் அந்த சைட்ல அந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப எப்படிதான் பண்ணியாகணும், இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த சபாகர் போர்ட்டை வந்து டெவலப் பண்றதன் மூலயமா அங்கிருந்து நம்ம ஆப்கானிஸ்தான் போய்க்கலாம், அங்கிருந்து நம்ம சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு போய்க்கலாம். சபாகர் போர்ட்டை டெவலப் பண்ணி அங்கிருந்து நம்ம ஒரு ரயில்வே லைனும் போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்தியாவோட சார்பில் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ரயில் வழித்தடமும் போட்டுட்டு இருக்கோம். அந்த ரயில் வழித்தடம் மூலயமா நம்ம எல்லா நாடுகளையும் ஆக்சஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கு. பாகிஸ்தானோட ஒரு துணை இல்லாம நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா, Chabahar is expected to be connected to international north-south transport corridor, bringing India closer to Europe through Iran, Azerbaijan and Russia அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல சபாகர் அப்படிங்கிற இந்த துறைமுகத்தை இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடாரோட இணைக்க போறாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, அதை இணைக்கிறதுனால இந்தியா வந்து யூரோப்புக்கும்
ரஷ்யாவுக்கும் க்ளோஸரா எடுத்துட்டு போறாங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது an alternative to the Suez route, a fully operational north south transport corridor would reduce the time and money spent on intercontinental trade அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப இந்த சூயஸ் கேனல் ரூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா. இந்த சூயஸ் கேனல் அப்படிங்கிறது அந்த எஜிப்தில் இருக்கக்கூடிய அந்த சூயஸ் கேனல். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டா தான் எதை சொல்றாங்க, இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அது என்ன இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு ஷிப்மெண்ட் கிளம்புதுன்னா அது நேராக ஈரான் போகுது. ஈரான் வழியா நமக்கு அசர்பைஜானோட பாக்கு, அங்கிருந்து அஸ்ட்ரகான் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் சிட்டி, அங்கிருந்து மாஸ்கோலிருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, அங்கிருந்து எங்க வரும் நம்ம பால்டிக் சி வழியா நார்த் சி இங்க பார்த்தோம்னா யூரோப் ஆக்சஸ் பண்ணிடும். ஓகேங்களா. இது ஃபுல்லா நமக்கு யூரோப் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ நமக்கு போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, போலாந்து இதெல்லாம் இங்க வந்துடும். ஓகேவா. ஸோ நம்ம இந்த ஒரு காரிடார் டெவலப் பண்றது மூலியமா ஓகேவா இந்த ஒரு காரிடாரை டெவலப் பண்றது மூலயமா நம்ம இந்தியாவிலிருந்து சென்ட்ரல் ஏஷியாவை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. இதை தான் நம்ம சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. சென்ட்ரல் ஏஷியாவை ஆக்சஸ் பண்ண முடியுது, ரஷ்யாவை ஆக்சஸ் பண்ண முடியுது. அங்கிருந்து பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மேஜர் போர்ட்டையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது எல்லா பெரிய துறைமுகங்களையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. நார்வே, ஸ்வீடன், போலாந்து, ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல், அது வழியா பார்த்தோம்னா இந்த சைடு நமக்கு மொராக்கோ, இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மேஜர் போர்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியுது. அது வழியா மறுபடியும் சூயஸ் கேனல் வழியா திருப்பி இந்தியாவுக்கே வந்துடலாம். சரிங்களா. சோ அப்ப இந்த ஒரு காரிடார் அப்படிங்கறத நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேங்களா. இந்த ரெட் கலர் லைன்ல போட்டிருக்காங்க இல்லையா. சோ இததான் நமக்கு என்னன்னு சொல்றாங்க, இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. INSTC அப்படிங்கிறது. சோ இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் இந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எப்போ சைன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2002ல சைன் ஆகுது. ஓகேங்களா. சோ இனிஷியலா பார்த்தோம்னா இந்தியாவையும் ரஷ்யாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா தான் இது வருது. ஓகேங்களா. இந்தியாவையும் ரஷ்யாவையும் கனெக்ட் பண்ணணும். சோ இந்தியாவையும் ரஷ்யாவையும் வேற எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா இந்த சைடுல இருந்து கிளம்பி நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை சுத்தி ஜப்பான் வழியா ரஷ்யாவை கனெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த ஒரு பாத் மூலமா கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. சோ இந்த ஒரு லென்த் அப்படிங்கிறது 7200 கிலோமீட்டர் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. ஆனா அது இன்னும் அதிகமான கிலோமீட்டர் நம்ம ஜப்பான் வழியா சைனா வழியா போறது. அதே மாதிரி அதுக்கு ஒரு 20 நாள் 25 நாள் ஆகுதுன்னா இந்த ஒரு பாத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 நாள் அதுல இருந்து ஹாஃப் த ஓகேங்களா அதுல ஆகிற டைமோட 50% டைம் தான் இங்க நமக்கு ஆக போகுது. ஓகேங்களா. அப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் முக்கியமா இருக்கு, ரஷ்யாவுக்கும் முக்கியமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ எப்போ சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2002ல் சைன் பண்ணுறாங்க. யாரெல்லாம் சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவையும் ரஷ்யாவையும் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். எது வழியாக கனெக்ட் பண்ண போகிறோம்னா இந்த ஈரான் வழியாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போ இந்தியா, ரஷ்யா, ஈரான் இவங்க எல்லாம் இந்த டீல 2002ல சைன் பண்றாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா நிறைய நாடுகள் நாங்களும் இந்த திட்டத்தில் இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 13 நாடுகள் இந்த திட்டத்தில் இப்போ உறுப்பினர்களா இருக்காங்க. இவங்க 3 பேரையும் சேர்த்து. ஓகேங்களா. அப்ப இந்தியா, ரஷ்யா, ஈரான், வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அர்மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடு. ஓகேங்களா. அர்மேனியா, அசர்பைஜான், அடுத்தது தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், கசகஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இஸ்தான் கண்ட்ரிஸ். தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், கசகஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 இஸ்தான் கண்ட்ரிஸ். அடுத்தது ஓமன், டர்க்கி, பல்கேரியா, பெலாரூஸ், கடைசியா பார்த்தோம்னா யுக்ரைன். ஓகேங்களா. பல்கேரியா, பெலாரூஸ், யுக்ரைன் இவங்கெல்லாம் தான் இந்த ப்ராஜெக்டோட மெம்பர்ஸா இருக்காங்க. ஓகேங்களா. ஒரு 13 நாடுகள் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வெவ்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுல முக்கியமான ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சபாகர் போர்ட்டை டெவலப் பண்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ நம்மளோட இதுல ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சபாகர் போர்ட்டை டெவலப் பண்ணி சபாகர்ல இருந்து ஈரானோட சென்ட்ரல் ஈரான் வரைக்கும் ஒரு ரயில்வே லைனை நம்ம டெவலப் பண்றோம். ஓகேங்களா. இங்க சபாகர் போர்ட் டெவலப் பண்றோம். சபாகர்ல இருந்து சென்ட்ரல் ஈரானுக்கு ஒரு ரயில்வே லைனை கிரியேட் பண்றோம். ஸோ இங்க இருந்து நம்ம ஈஸியா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அவங்களுக்குன்னு உண்டான அந்த பகுதிகளில் பண்ணுவாங்க. சரியா. ஸோ அப்ப இதுதான் இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிறது. இந்த டீல் அப்படிங்கிறது நமக்கு
ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடாருக்கு சபாகர் போர்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம இந்த இடத்துல பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு இந்தியாவுக்கு கிடைக்க போகுது. ஸோ சபாகர் போர்ட் டெவலப் பண்றோம், அங்கிருந்து ஒரு சென்ட்ரல் ஏஷியாவுக்கு ஒரு ரயில்வே லைனை டெவலப் பண்றோம். அதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு 13 நாடுகளை லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த 13 நாடுகளோட மார்க்கெட்டை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப இந்தியாவோட ப்ராடக்ட்ஸை அந்த நாடுகள்ல அதிகப்படியா நம்மளால விற்பனை செய்ய முடியும். ஸோ அவங்க கிட்ட இருந்து தேவையான ப்ராடக்ட்ஸும் நம்மளால வாங்கிக்க முடியும். இவ்வளவு நாள் நம்ம இந்த ட்ரேடுக்கே வந்து கஷ்டமா இருந்த இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ், ரொம்ப லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸா இருப்பாங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் பெரிய வர்த்தக தொடர்பு அப்படிங்கிறது இல்லை நமக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்றதன் மூலியமா நமக்கு அவங்களோட வர்த்தக தொடர்பு அப்படிங்கிறது அதிகப்படுத்த முடியும். அதனால இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் வளர்ச்சி அடையும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்க, இந்தியா ஈரான்ல சபாகர் போர்ட்டை ஆபரேஷனுக்கு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. சோ அது அவங்க நாட்டோட வெளியுறவுத்துறை கொள்கையா இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிகல்ல சொன்ன எசன்ஸ் ஆஃப் த ஆர்டிகல் அதான் இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ இதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நமக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. இந்த ஒரு ஆர்டிகல் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. மற்றபடி வேற எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிற மாதிரி இல்லை. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.